அமெரிக்காவிலிருந்து ஒரு சுற்றுலா பயணக் கூட்டம் வருகிறது. அவர்கள் அனைவருக்கும் நீம் கரோலி பாபாவை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. திடீரென திட்டமிடப்படாத ஒரு பிரயாணம். இறங்கியதும் ஒரு பேருந்து விமான நிலையத்தில் புக் செஞ்சுக்கிறாங்க. அந்த பேருந்தில் சொல்கிறாங்க, அப்படியே அலகாபாத் போயிட்டு கெஞ்சிதாம் வரைக்கும் சென்று வரலாமே அப்படின்னு. அலகாபாத் செல்லும் பொழுது அங்கே கும்பமேளா நடந்து முடிந்த சமயம். எனவே எல்லா கூடாரங்களும் காலியாக இருக்கிறது. சரி, பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு எங்கேயான போயிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த கிராமங்கள் வழியாக செல்லும் பொழுது ஒரு வயதான ஒருவர் தோளிலே ஒரு பிளாங்கெட்டை சுற்றிட்டு அப்படியே ராம் ராம் ராம்னு செல்கிறார். ஆஹா, இவர் தானே நாம் தேடி வந்த நீம் கரோலி பாபா. பலரும் அப்போ தான் அவர் முதல்ல பார்க்க போகிறாங்க. திடீர்னு பார்த்த உடனே சொல்கிறார், வாங்களேன் அப்படின்னு. பாபா, எங்களை தெரியுமா? நாங்கள் இப்போ உங்களை எங்கள் வீட்டில எல்லாம் கும்பிடுவோம். நாங்கள் இப்போ தான் உங்களை பார்க்குறோம் நேரில். சரி, நீங்கள் பேசாமல் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் ஒரு வீட்டுக்கு. சரியாக 34 பேருக்கு அங்கே உணவு சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, திடீர்னு தெரிலிங்க, காத்தால் பாபாவுக்கு இந்த மணி நேரத்துக்கு இவர்கள் வரப்போகிறாங்க நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள்னு சொல்லி 34 சாப்பாடுகளை சமைக்க சொன்னார். நாங்கள் 33 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாங்க, அந்த பேருந்து ஓட்டுநரையும் சேர்த்துத்தான் சொன்னேன். யார் ஒருவர் என்னை நினைக்கிறார்களோ உடனே அவர்களை பற்றி நானும் சிந்திக்க துவங்கி விடுவேன். வாழ்க்கையில் நலம் பெருகட்டும் என்று ஆசீர்வாதம் வழங்கினார்.